வந்துட்டேன்டா மை மக்களே, ஷாலே விசிஆர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அன்ஸ்டேபிள் ஹஸ்பண்ட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபன் ஜானரோடு சேர்த்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி கூட. அது மட்டும் இல்லை, இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு வேர்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டோரியை போட்டே ஆகணும்னு சொல்லி நைட்டோட நைட்டாக தமிழில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு இப்போது கல்யாணம் பண்ணணும். எந்த கல்யாணம் பண்ணுமா? என்னடா பேசிகிட்டு இருக்க? அதுக்குள்ளேயுமா? வயசு 24 தானே ஆகுது. அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணா எப்படி? எனக்கு தெரியாதா? நான் சொல்லிட்டாளா? எனக்கு இப்போவே கல்யாணம் எடுக்கணும். டேய், இது நைட் டைம்டா, இப்போலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஜெமினும் இதை பார்த்துட்டு, மா அப்புறம் என்ன, நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. நைட்டு அதனால பண்ண முடியல, காலைல பண்ணலாம்ல. ஜெமினா வந்தேன்னு வச்சுக்கோ, ரெண்டா பொழந்துருவேன் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன். அண்ணனுக்கு காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா தானே அடுத்து நான் ஒரு பையனை கூட்டி இழுத்துட்டு வர முடியும். என்னடா சொல்கிற? அது ஒன்றும் இல்லைம்மா, நானும் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். எதை லவ் பண்ணுறியா? ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் இப்போ சொல்லிட்டேல, எதுக்கு இப்போ எப்படி எகிரி ஊசி வந்துட்டுருக்க? அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி விடுமா, அப்போ தான் நான் அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என்னடா 2 பேரும் இப்படி குண்டை தூக்கி போட்டுட்ருக்கீங்க? கல்யாணம்லாம் பண்ணணும் இன்னும் எதுவுமே நான் பார்க்கவே இல்லையே. அதுக்குள்ளே என்ன? இங்கே பாருங்கம்மா, ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. இவன் என்ன விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கானா? நான் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். அங்கே ஜங்கு கூட அப்பாவுமே வராங்க. என்ன நடந்துட்டுருக்கீங்க? எங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இது என்ன புதுசாக இருக்கு? ஏண்டா அதுக்குள்ளேயுமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? நான் சொன்னதை சொல்லிட்டேன், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோட்டைக்கு நடந்து போயிடுறான். ஸோ ஜங்குக்கு அப்பாவும் அவங்க அம்மாவும் அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜிமின்லாம் ஐயோ அன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவன் குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அங்கே 2 பேரும் மூஞ்சியோ பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதான் சொல்லிட்டு போயிடுச்சே, கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும். யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? இப்போதைக்கு எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனால் அவங்க அதை இப்போ ஒத்துப்பாங்களான்னு தான் தெரியல. யாருங்க? யாரு? இரு, ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்போம். பண்ணுங்க இப்போவே பண்ணுங்க. ஏண்டி உன் பிள்ளையோட நீ ரொம்ப நல்லா சொல்கிறியே. அப்படி இல்லை, வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரியில்லடி சரியில்லை, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படியே கேட்டுட்ருக்கா. ஸோ அவங்க ஜங்குக்கு அப்பாவுமே அவங்களும் அப்படியே கால் பண்ணுறாங்க. ஸோ அது வேறு யாருமே இல்லை, நம்ம டேங்கோட அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆகுதா. நம்ம டேங் தான் அப்படியே ஸ்கூலுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். நோவா நோவா என்னடா, எதுக்கு இப்போ நீ இப்படி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்க? மூஞ்சி கை காலில் வேர்க்குது பாரு. வா உக்காரு. அதெல்லாம் இல்லை, உன்கிட்ட உன்னை கேட்கணும். என்கிட்ட கேட்கணுமா? நான் கேட்க போகிறேன். ஆமாம், எந்த ஐயோ அந்த அதை நான் எப்படி கேட்க? வாயில் தான் கேட்கணும், சொல்லு. இல்லை, இந்த கல்யாணம் பண்ணுறதுன்னா என்ன நோவா? கல்யாணமா? டேய், யாருக்கு கல்யாணம்? எனக்கு பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏண்டா உன் குடும்பத்துக்கு வேறு வேலை இருக்காதா? இந்த டைமில் போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுவும் உனக்கு என்ன வயசாகுது? இந்த வயசில் போய் கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்ன? எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதா? நான் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அட நோவா, இதெல்லாம் எதுக்கு இப்போ என்கிட்ட கேட்டுட்ருக்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அப்படின்னா என்ன? உன்னை வேற ஒரு வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. அதுவும் அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் வைக்க போகிறாங்க. என்ன சொல்கிற? இனிமேல் நீ அந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ நான் என்னோட அப்பா அம்மா கூடலாம் இருக்க வேண்டாமா? அதெல்லாம் இனிமேல் நீலாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாதுடா. இனிமேல் நீயும் அவனும் சேர்ந்துதான் ஒன்றா படுக்கணும், ஒன்றா தூங்கணும், சாப்பிடணும், எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றாவே போகணும். அடடா, அப்படி இருக்க போதா உன் லைஃபு? ஆனால் இதில் என்ன பெரிய கஷ்டம்னா, உனக்கு எதுவுமே தெரியாதே. என்ன தெரியாதா? என்ன நடந்துக்கணும்? வீட்டுக்கு போனால் போதாதா? அங்கே வேலையெல்லாம் பார்க்கணுமா? பார்க்காம இருக்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கணுமே. ஆனால் நான் இப்போ படிக்கிறேனே, எக்ஸாம் வேற வரப்போதும். இதெல்லாம்
எங்கேருந்து இதெல்லாம் நான் பண்ணுறது? அதான் வீடு யோசிக்கலையே, என்ன நடக்க போதோ தெரிலையே. ஐயோ, ஒரு குழந்தைய போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே ஆண்டவா அப்படின்னு சொல்லி நோவா அங்கே புலம்பிட்டு இருக்கா. இதில் கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னே மெயினாக அன்றைக்கி நைட்டு ஒன்று நடக்குமே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஏன்னா டேங்கி ஒரு நல்லா சமைக்க தெரியல. முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் ஜூஸ், முருங்கைக்காய் அல்வா, அப்படியே கலர் கலராக வெரைட்டாக சமைச்ச மட்டும் கூட அது ஒரு மணி நடக்குமோ, அது அப்படியே நடக்கும்டா. நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். ஏன் இதெல்லாம் நான் கண்டிப்பாக சமைச்சு கொடுத்தே ஆகணுமா? கண்டிப்பாக சமைச்சு கொடு மச்சான். அப்போ தான் சும்மா எதை நடக்கணுமோ சும்மா கிளிகிளின்னு நடக்கும். என்ன நடக்கும் அது உனக்கு சொன்னாலும் ஒன்றும் புரியவா போகுது. போ நடக்கிறப்போ பார்த்திக்கலாம் எப்படி கல்யாணம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நோவா டேவங்க கலாச்சிட்ருக்கான். பட் ஆனால் டேவங்க என்னமோ சொல்கிறாங்க, அவன் அப்படியே அமைதியாக எல்லாத்தையும் சரின்னு மண்டையாட்டிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்கே ஜங்குக் சைட் பார்த்தா அவன் வீட்டில் உட்காந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க ஜிம்மின் தான் வரான். ஏண்டா அண்ணா புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறியே, உன் லைஃப்பில் எதுவும் நடந்துச்சா என்ன? ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கா? எனக்கு என்ன தோணுதோ அதை கேட்டேன். இதில் ஒன்றா இருக்கா? அப்போ இதில் வேற எந்த காரணமும் இல்லையா? ஏன் இல்லை இருக்குதே, கூட அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருக்கணும். எதே ஒன்றா இருக்கணுமா? டேய் என்னடா சொல்கிற? இதுக்காண்டியா கல்யாணம் பண்ண போகிற? இதெல்லாம் நான் தப்பு இருக்கா? ரைட்டு தப்பில்லை நீ பண்ணு. ஜிமின் அப்படியே விடுன்னு ஓடிடுறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா அங்கே ஜங்குக்கும் டேவங்குக்குமே மேரேஜுமே ஆயிடுதா. ஸோ இப்போ அவங்க தனியாக ஜங்கு கூப்பிட்டு தான் அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. டே மோனே, அவன் சின்ன பையன் சரியா, நீ கேட்டன்றதை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காண்டி அவன்கிட்ட ஒன்று மட்டும் ட்ரை பண்ணாத. அவன் எக்ஸாமெல்லாம் முடிக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம் வேறு நடக்குது. ஸோ முடிச்சுட்டு காலேஜெலாம் போய் முடித்த பிறகு நீங்கள் என்னால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க? மௌனே கொஞ்சம் பொறுமையாடுறா, உடனேலாம் பண்ணாத. அட்லீஸ்ட் அவன் 12th கம்ப்ளீட் பண்ணட்டும். ஜங்கு எங்க செம்ம காண்டோட போயிட்டுருக்கான். ஸோ இப்போ ஜிம்மின் தான் என்ன இன்னைக்கு நைட்டு தரமாக இருக்க போறியா? சின்ன சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்துருவேன். ஒழுங்கு முறையாக தான் போயிடும். இருக்கிற காண்டெல்லாத்தையும் மேலே கட்டிடுவேன். எங்கள் பொண்ணுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கான். இதே எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்துருவானா? யாரா இவன் உண்மையிலே எனக்கு அண்ணன் தானா? இல்லை என்ன எங்கேயாச்சும் குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா? அவன் கேரக்டர் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதா? கடவுளே, எங்கள் அம்மா கிட்டே கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் இப்படி திரும்ப ஓடி போயிட்டுருக்கான். இதை எல்லாத்தையும் அவங்க தான் ஹாலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பான். என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல. ஃபேமிலியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஐயோ நான் என்னதான் பண்ணுறதா? அங்கே ஜங்குக்கு அப்பா தான் இப்போது அவங்க பக்கத்தில் வந்து உட்காராரு. அது நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேணாம் சரியாப்பா. ஃபஸ்ட்டு நீ உன்னோட படிப்பு முடி. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உன் படிப்பு முடிஞ்ச பிறகு தான் எல்லாமே. அப்போ நான் படிக்கலாமா? வேலை பார்க்க தேவையில்லையா? இல்லைப்பா இல்லை, நீ நல்லபடியாக படித்து முடித்த பிறகு நீ உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நீ பண்ணு ஓகேவா? அதுக்கப்புறமா நீ ஜங்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஜங்குக்கு பற்றி கவலைப்படாத, அவன்கிட்ட எப்பவுமே சண்டைலாம் போட மாட்டான், ரொம்ப பாசமாகவே நடந்திருப்பான், தங்கமான பையன். அப்படியா? சரி, இப்போ நான் எங்கே தூங்கணும்? வேற எங்க? ஜங்கு கூட தான். நீ போ, அவன் கூட போய் படுத்தோங்க. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அப்படியே வழி அனுப்பி விட்றாங்க. அவங்க அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. ஐயோ என்னடா நடக்க போகுது இங்கே, வீடே ரொம்ப புதுசாக வேறு இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு அப்பாவும் பார்க்குறாரு. எவ்வளோ ஒரு நல்ல பையன், எவ்வளோ ஒரு குழந்தை மூஞ்சி பையன். சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், ஏன் பொண்டாட்டியை தேடுவோம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கப்பா அப்படியே அங்கிட்டு போயிட்டுருக்காரு. அவங்க இப்போ அப்படியே ரூம்குள்ளே தான் போகிறான். ஸோ அவங்க ஜங்குக்கு வந்து அப்படியே பெட்டில் செம்ம டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். அவங்க வேகமாக போய் அவன் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான்.
மூஞ்சிக்கு நட நல்லா பல வந்துட்டா. எதுவுமே பண்ணக்கூடாதுண்ணா. எப்படி பண்ணாமல் இருக்கிறதா? என்னதுதா? ஏதா அல்வா? அல்வாவா? நானே பண்ணேன் என் கையால். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டை சொன்னா இந்த மாதிரி ஃபுட் சமைச்சு கூட இன்னைக்கு நைட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலே இது நல்லா இருந்துச்சு. நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கவன். ஸோ ஜங்குக்கு அப்படியே டொங்கையை பார்த்துக்கிட்டே அந்த டொங்கோட கையை அப்படியே பிடிச்சி அந்த டிஃபன் பாக்ஸை வாங்குறான். ஆனால் டொங்க கையை விடவே இல்லை. என்னோட கையை தொட்டலாம் எதுவும் ஆகாதா? அப்போ ஓகே, நீங்கள் டச் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்ன இருக்கு? ம், கை ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அதுவா, ஹேண்ட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவேன், அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படியா? அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே அவங்களோட கை அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். நல்லா இருக்கா? ஆமாம், நல்லா இருக்கலாம். இந்த இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர். நீங்கள் சாப்பிடலையா? அதை சாப்பிட்றேன், உட்கார. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க இப்போது ஜங்கு பக்கத்தில் போய் எப்படி உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக்குமே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னடா அதான் க்ரீன் கலரில் இருக்கா? அட சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜங்குக்கும் அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிட்றான். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? என்கிட்ட இன்னொரு பாக்ஸ் கூட இருக்கா, நல்லா பெருசா. அப்படியா? எடுத்துட்டு வா. எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஜங்குக்குமே என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் டவுக்கு எடுத்து சாப்பிட்றான். ஆமாம், இதை நீ எதில் பண்ணா? முருங்கைக்கால தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கா? இது முருங்கைக்கால பண்ணியா? ஆமாம், இன்னும் நிறைய டிஷ் இருக்குது. அதில் நிறையாத்தையும் நான் பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு அவங்க முன்னாடி வைக்கிறேன். இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணா நான் இப்போ வேணா போய் உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரட்டுமா? இரு, இது முருங்கைக்கால பண்ணதா? ஆமாம். ஏன் நல்லா இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலையா? அட போவி, இது தெரியாமல் போச்சு. அதான் அப்போலேருந்து இவனை பார்த்ததுலேருந்து ஏறுன்னு ஏறுதா? ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். அங்கிட்ட அவங்களோட லிப்ஸ் அவங்க பார்க்க செம்ம பிங்கிஷாக இருக்குது. ஸோ அவன் பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சா? ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? ஸோ அவங்க ஜங்குக்கு தான் அவங்களோட ஃபேஸில் அப்படியே கை வைக்கிறான். ஸோ அவங்க எந்த ஒரு ரியாக்டுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். நீ இதை எது காட்டி கொடுத்தா? இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதா? ஏன் என்ன மாதிரி பண்ணக்கூடாதா? இது அவ்வளோ பெரிய தப்பா என்ன? இது என்னன்னு தெரியாதா உனக்கு? இதை எதுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதே, என் ஃப்ரெண்டு சொன்னா, அதுதான் கொடுத்தேன். ஏன்? அட போய், இது மூடு எடுத்துறதுக்காண்டி இது பண்ணுவாங்க. மூடா? என்ன மூடா? உனக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். நாசமாக போச்சு. ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லாமா அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். ஸோ அவங்க டோங் தான் பார்த்துட்ருக்கான். என்னது எதுவுமே சொல்லாமா அவர் வெடிக்க போயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அங்கே ஜங்குக் தான் பாத்ரூமில் இருந்து ஒரே சவுண்டாக கொடுத்துட்ருக்கான். என்னாச்சு? கீழே விழுந்துட்டாரா? ஜங்குக் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அது கத்துறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆச்சா? கீழே விழுந்துட்டிங்களா? எனக்கு எதுவும் ஆகலை. நீ போய் உட்காரு, நான் வரேன். சரி ஓகே. எதுவும் ஆகலைனா ஓகே, நான் வேணா உள்ளே வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நீ போடா
அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே டேங்குமே எதுவுமே சொல்லாமல் அவனும் போய் உட்காந்துக்கிறான். ஆனால் அங்கே ஜங்குக்கு தான் முடியல. ஒரு மாதிரி அங்கே டேங் பக்கத்தில் வந்து பேசுகிறது, அவன் கையை டச் பண்ணதெல்லாம் பார்க்க பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி ஏறி இருக்கும். ஸோ அதனால அவன் உள்ளே உட்காந்து பங்கமாக பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரான். ஸோ பெட்டில் பார்த்தா அங்கே டேங்கு வந்து குப்பரை கடிச்சு பார்த்து தூங்கிட்டு இருக்கான். அட போய் ஏற்றுறதையும் ஏற்றி விட்டுட்டா. இப்படி போய் படுத்தா தூங்குறான். இவனுக்கு என்ன பண்ணுறதா? ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுதா? டேங்க ஜங்குக்கும் அப்படியே கிளம்பிலாம் ரெடியாக இருக்காங்க. சரிம்மா ஆஃபீஸ் போய்ட்டு வரேன். உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலை. அப்போ சரி. ஜங்குக் நீ போயிட்டு அவங்க உன்னோட ஸ்கூலில் விட்டுறேன். அந்த சைடு தானே இருக்குது. சரி ஓகே வா போகலாம். ஓகே. அவங்க அப்படியே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கான். சரி 2 பேருமே இப்போ இப்படி காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸ்கூல்லேயுமே வந்து ரீச் ஆயாச்சா? ஸோ அவங்க ஜங்குக் தான் இப்போ அப்படியே வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். நானே ஓப்பன் பண்ணிப்பேனே, பரவாயில்ல வா. சரி அப்படின்னு சொல்ல அவன் வெளியே வர. இப்போ அவங்க நோவாவுமே வந்து நிற்கிறா. ஹே டேம் வந்துட்டியா? என்ன அதுக்குள்ளே வந்துட்ட? இல்லை அதான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதில்ல, அதுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஆஹா அது சரி, இதான் உன் ஹஸ்பண்டா? ஹாய் சார் அப்படின்னு சொல்லி அவள் கை கட்டிகிட்ருக்கா. இதான் அவங்களோட ஃப்ரெண்டா நோவாவா? ஆமாம் நான் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த முருங்கா ஐடியா இதை கொடுத்தியா? அது அப்போது வேலை செஞ்சிருச்சா? நல்லா செஞ்சிச்சா, எனக்கு மட்டும். ஆனால் யூஸ் எல்லாம் ஐயா அது இவங்கிட்ட யூஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜங்குக் பார்க்குறான். எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாது சார். குழந்தை ரொம்ப இன்னசென்ட்டு. அவனுக்கு சொன்னால் கூட புரியாது. மண்ணாங்கட்டி இப்படிப்பட்டவனையா நான் கல்யாணம் பண்ணேன். என்னாச்சு? என்ன பேசுகிறீங்க? ரொம்ப நல்ல விஷயத்தை தான் பேசுகிறேன். போய் எக்ஸாமுக்கு பாடி. ஓகே. நான் இங்கே ஸ்கூல் விட்டோன்னே என்ன பிக்கப் பண்ண வருவீங்களா? வரேன் போ. ஓகே நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி அவன் வாட்டுக்கு போகிறான். ஸோ நோவா பார்க்குறா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நல்ல பையன். போக போக புரிஞ்சிடும், கிழிஞ்சிரும் போ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு விரட்டி விட. நோவா கொஞ்சம் கூட யோசிக்கல. சாரி அண்ணா அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. இப்போ ஒண்டி டேங்னா குளிச்செல்லாம் முடிச்சிட்டா. சூப்பராக நைட் ட்ரெஸ்ஸோட வந்துட்டுருக்கான் ஜங்குக்கு முன்னாடி. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். என்ன வெளியேற்றுறதுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிறானா அடையலா. ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே இருந்துச்சா டேங்க அப்படியே பிடிச்சி ஒரு வாலில் பின் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? ஏன் என்னாச்சா? ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? இது என்னதா? இதுக்கு பேர் தான் கிஸ்ஸா. அது எதுக்கா? எனக்கா? என்ன நீ என்னோட புருஷன். அது சரி, ஆனால் இது பண்ணணுமா என்ன? எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும். உங்களுக்கு வேணுமா? வேணும்தான். என் முன்னாடி இப்படி குளிச்சுட்டு வந்து நிற்கிற தலை முடியலாம் இப்படி நினச்சா என்னை டெம்டேத்துறதுக்கு நான் இந்த மாதிரி வந்து நிற்கிறா. அப்படி எப்படி ஒன்று பார்த்துட்டா எதுவும் பண்ணாமா இப்படி விட சொல்கிறியா? அதான் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இப்படி வந்துட்டா. இனிமேல் இப்படி வரமாட்டேன். நீ வரணும், அப்போ போனா இப்படி பண்ணணும். என்ன பண்ணணும்? எப்படி? எனக்கு புரியலை. தெளிவாக புரிய வைக்க முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படி அவங்க பெட்டில் போடுறான். அங்கே அவங்க மேலே ஜங்குக்கு ஓவர் ஆகலான்னு போகிறப்போ கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு அப்படியே வெறி ஆகிட்டுருக்கான். போய் ட்ரெஸ்ஸை போடா. என்னமோ
புரிய வைக்க வந்தீங்க, அப்புறம் ஸ்டாப் ஆயிட்டீங்க. இனி எதுவுமே இப்போதைக்கு புரிய வைக்க முடியாது. போடா போ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்கிறான். சரி அவங்க போய் வேமா ட்ரெஸ் எல்லாம் மாத்துறான். டே அண்ணா, எதுக்குடா கதை திறக்க உனக்கு இப்படி நேரம்? என்ன பண்ணிட்டு இருந்த? எதையும் உனக்கு ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கே? நடாச்சு ஏதாச்சும் பண்ண விட்டுருந்தா உனக்கு நான் கோயிலே கட்டியிருப்பேன். ஆனால் எங்கடா எதுவுமே பண்ண விட மாட்டேன்றேன். யோ நான் என்னடா பண்ண போகிற? இங்கே பாரு, இப்போதைக்கு எதுவும் பண்ணிவிடான்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கொள்கை என்னன்னு தெரியாமா நீ ஏன் இப்படி பேசலாமா? யோ அண்ணா, அது இது ரொம்ப ஓவரியா. கொஞ்ச நாள் மூடிட்டுரு. இந்த 1 மாதம் கழித்து எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீ ஓம் பிடிச்ச என்னன்னாலும் பண்ணு. ஜங்கு அப்படியே எதுவுமே சொல்லாமா செம்ம காண்டோட போயிட்டுருக்கான். ஸோ அங்கே டேங் தான் பார்க்குறான். ஜிமின் என்னாச்சும் அவங்க அண்ணனுக்கா? என்னமோ எனக்கு புரிய வைக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் சும்மா இருந்தாலும் தக்காளி நீ சும்மா இருக்க மாட்ட போலையே. டேய் சும்மாறா, இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதா? எதுவுமே பண்ணக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா என்ன சொல்கிற? தெளிவாக சொல்ல. அது அது வந்து நான் எப்படி சொல்கிறது? அது இப்போதைக்கு எதுவுமே வேணாம். எனக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லவே மாட்டேன். அதுவும் நீ சின்ன பையன், நீ கெட்டு போயிடுவியான். கெட்ட போயிடுவேனா? நான் மனுஷன் எப்படி கெட்டு போவான்? விளங்கிடும். இதுக்கு எதுவுமே தெரியாது போலையே. டம்மியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதுவும் பேசி புரிய வைக்கிற நிலைமைக்கு என் மைண்டில் மூளை இல்லை. ஸோ அதனால் நான் போயிட்டு வரேன். ஜிமின் அப்படியே விட்டா போதுன்னு கிளம்பி உடனே ஓடி போயிடுறான். ஸோ அவன்கிட்ட அவங்க தான் பார்க்குறான். இந்த குடும்பத்தில் எல்லோரும் ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க? இல்லை நான் மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேனா? ஒன்றுமே புரியலையே. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த காலத்தை நான் ஊட்ட போகிறேனோ கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப புலம்பிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா 1 டே தான் அவங்க வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம நோவா முன்னாடி போய் நிற்கிறான். ஏய் டேங்கு, என்னடா ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுக்குற? எது நல்ல விஷயம் நடந்திருக்கா? நான் எதுவும் அத்தையாக போகிறேன்னா என்ன? ஏதோ நான் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறதுக்கும் நீ அத்தை ஆகுறதுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன் பாரு, அது ஏன் தப்பு தான். ஒன்றும் இல்லை, நான் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு பதிலாக ஜங்குக் மாமா கிட்டே கேட்டுக்கிறேன். ஏதோ மாமாவா? எதுக்கான நீ வர மாமான்னு கூப்பிட்ற? ஏன் நான் கூப்பிடுதல்னு இருக்கு, நான் கூப்பிடுவேண்டா அப்படின்னு சொல்லி நோவா தான் இப்போ அப்படியே ஜங்குக் கால் பண்ணுறா. உனக்கு எப்படி ஜங்குக்கோட நம்பர் கிடைக்கும்? அன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணோம்ல, அப்போவே 2 பேர் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதை என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா? அப்போ இருக்காதா? அவர் எனக்குன்னு தானே எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. நீ வந்து டே 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 டேய் தப்பாக பேசாதடா. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன்னு சொல்லிட்டு மாமான்னு சொல்கிற, ரெண்டுமே ஒரு விதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்கே ஜங்கு கால் அட்டன் பண்ணிடுறான். சொல்லணுவா எது கால் பண்ணா? ஒன்றும் இல்லை மாமா. அவன் என்னது அங்கே ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். எதுவும் நல்ல விஷயம் நடந்திருக்கா என்ன? என்ன நிற்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அவன் பண்ணான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கான். எங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான். அப்போ ஒன்றுமே நடக்கலையா? நான் தான் ரொம்ப ஆர்வப்பட்டேன் போலையே. ஆமாம் ஆமாம், அவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான். நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. இல்லை சொல்ல, நான் அதுக்கு சரிப்பட்டு வருவேன்னு நான் சொன்னால் தானே தெரியும். நான் அதெல்லாம் எல்லாத்துக்குமே சரிப்பட்டு வருவேன். அதெல்லாம் உள்ளட்டே அவங்க நீ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நோவா விட அங்கே கலாய்ச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டு செம்மையாக சிரிச்சுட்டு அப்படியே காலையை கட் பண்ணிடுறா. ஆனால் டேவங்க அங்கே சும்மா இல்லை, போய் நோவா கிட்டே கேட்டுகிட்டே இருக்கா. நோவா சொல்லாமே காண்டு ஏற்றிட்டு இருக்கா. அங்கிட்ட அவங்க அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படியே டேஸஸ் எல்லாமே மூவ் ஆகுது. ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தா ஜங்குக் தான் ஒரு லேட் நைட்டு செம்மையாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். அல்லங்க ஜங்கு கூட அம்மா தான் உட்காந்துருக்காங்க. டேய் ஜங்குக், என்னடா என்ன இப்படி டயர்டாக வந்துட்டுருக்கா? நான் என்னமோ பண்ணுறேன், உனக்கு என்ன வந்துருச்சு? டே ஜங்குக்கே குடிச்சிருக்கியாடா? ஆமாம் குடிச்சிருக்கேன். அதுக்கு என்னப்பா? டேய் நின்று பேசுடா, பேசிகிட்டு இருக்கல, எங்கே போயிட்டுருக்க? அதுவா, என்னோட புருஷனாக்க போகிறேன். புருஷனாக்க போறியா? என்ன சொல்கிறான் இவன்? ஜங்கு குவாய்ட்டுக்கா ரூம்குள்ளே போய் கதவு சாத்திடுறான். ஸோ இப்போ ஜிமின் தான் வரான்.
மா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? டேய் நான் ஏன்டா தனியாக பேசப்படுறேன்? ஜங்குக் தான் குடிச்சிட்டு வந்தான். ஓ குடிச்சிட்டு வந்தானா? நான்வா? இல்லை பேசிகிட்டே இருக்கிறப்போ அவ சொன்னா புருஷனை புருஷனாக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஏது புருஷனை புருஷனாக்க போகிறானா? அரியே தாயே குடிச்சிட்டு வந்துருக்கான், அது இந்த மாதிரி வேற சொல்லிட்டு வந்துருக்கான். நீ எதுக்கடி அவனை விட்ட? எதுக்குடா இப்போ என்ன தட்டுற? ஐயோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு விளக்கு மீன் கூட தெரிய மாட்டேன்டுதே. பிடிங்க பிடிங்க அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் தான் அப்படியே குடுகுடுன்னு ஓட போக அங்கே இப்போது ஜங்கு கூட அப்பா தான் வராரு. டேய் எதுக்குடா இப்போ கத்திட்டு இருக்க? யோ தகப்பா உன்னத்தாயா சொல்லணும். என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த அம்மா ஏன் எதுவுமே தெரிய மாட்டேன்டுது. அவன் குடிச்சிட்டு வந்து புருஷனாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்னன்னா எதுவுமே சொல்லாமல் ரூம்குள்ளே விட்டுட்டு இருக்கு. எதுவுமே நடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஆமாம் எதுவும் நடக்கூடாதுதான். அடி பாவி அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா விட்டியா? ஆமாம் அவன் தொங்க தானே போகிறான், கிழிச்சான். டேய் தகப்பா உண்மையாக சொல்லியா? எங்கள் ஆத்தாக்கு இது எதுவுமே தெரியாமல் எப்படியா 2 புள்ள பெற்றுச்சு? ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்கா? மா ஒன்ட்ட தான் கேட்கணும், எப்படி 2 புள்ள பெற்ற? அன்னைக்கு நைட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவா, அப்போது அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னமோ பண்ணார். எனக்கு எதுவுமே தெரில, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துட்டீங்க நீங்கள். ஐயா இப்போ புரியுது. யோ தகப்பா ஒன்றும் தெரியாத எங்கள் அம்மா குழந்த மாதிரி இருக்குது, ஆனால் நீ அது என்னெல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கு. ஐயோ எங்கள் அம்மா இப்படி இருக்க சான்ஸே இல்லை, எங்கள் அம்மாவா இது அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினுக்கு இன்னும் புரியவே இல்லை. அங்கே ஜங்கு அப்பா தான் மொத்தம் வாங்கடா போய் அவங்கள மாதிரி தடுத்து நிப்பாட்டுவோம். ஐயோ ஆமாம் அது மாதிரிட்டு உங்களை வந்து வச்சுக்கிறேன். யோ தகப்பா உனக்கு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் இப்போது வேகமாக போய் கதவை தட்டிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே கதவை தட்டுனா அங்கே ஜங்கு கூட்டை அவங்க திறக்காமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னது கதவை திறக்க மாட்டேன்றாங்க? ஐயோ கதவை தாப்பா போட்டாங்க, முடிஞ்சு சொல்லி எல்லாமே நடக்குதா? ஐயோயோ யோ அண்ணா எந்திரியா, உன் கடமை உணர்ச்சிக்கு அளவில்லையா, கொஞ்சம் கதவை தர அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் கதறிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட தான் இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சா, எதுக்கு இப்போ நீங்கள் கதவை தட்டிட்டு இருக்கீங்க? என்னடா தலை ட்ரெஸ்ஸு எல்லாம் கலைஞ்சிருக்கு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டான் நான் எங்கள் அண்ணன். ஐயோ அப்போ குழந்தைங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்பா ஜிமின் தலையிலே அடிக்கிறாரு. குஞ்சால வாய முட்றா. டேங் பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க, குழந்தையா? எங்கள் அண்ணன் எங்க? இல்லை அவர் ஏதோ வந்தார், நான் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஏதோ தள்ளாடி அன்ஸ்டேபிளாக வந்துட்டு இருந்தாரா, அவர் டபக்குன்னு மேலே விழுந்துட்டாரு. ஐயோ அப்படி என்னாச்சு? நான் தான் அவர் அப்படியே பிடிச்சி கொஞ்சமாக அப்படியே பெட்டில் படுக்க வச்சியா? அப்படி என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் நீங்கள் கதவை தட்டுனீங்களா? அதான் வந்து திறந்து விட்டேன். ஆனால் ரூம்குள்ளே போனோடனே குழந்தை வந்துடும்னு சுகா சொன்னானே, ஆனால் ஏன் இன்னும் உனக்கு வராமல் இருக்குது? ஏன் ஒருவேளை டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குமோ? என்ன சொல்கிறீங்க? ரூம்குள்ளே 2 பேர் இருந்தால் குழந்தை வந்துடுமா என்ன அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்கு பாப்பா திரும்பவும் ஜிமின் தலையிலே அடிச்சுட்டு எங்கே ஜங்கு அவர் பெட்டில் படுத்திருக்காரு. ரொம்பவுமே டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஜங்குக்கு அப்படியே போதையிலே மல்லாந்து படுத்தவன் தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஓ எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அம்மா இப்போ தான் மூச்சு விட்றாங்க. என்னாச்சாத்தா, உங்களுக்கு எதுவும் உடம்பு இல்லையா? அப்படிலாம் இல்லைடா. சரி வா நீ என் கூட தூங்கு. ஐயோ அம்மா தப்பாயிரும். என்னடா பேசுகிற? அவன் என் கூட தூங்குறதுல என்ன? யோ நைனா புள்ளி முறையதை கூட்டு போயிரு, இங்கே பார் எங்கள் தாய்க்கு ஒன்றுமே தெரில, கூட்டு போயா அப்படின்னு சொல்ல. டேய் வா நீ ஏன் கூட தூங்கு. சரி, ஆனால் அவர் தனியாக படுத்திருக்காரே, அது இன்னைக்கு ஒரு நாள் தூங்கினா ஒன்றும் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் அப்படியே டேங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே ஜங்கு கப்பா தான் என் பொண்டாட்டுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, கிச்சி வாவேன் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா? அடே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து இவ்வளோ பெருசாகிட்டா இன்னொரு குழந்தை வேறு வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே வெக்கத்தில் குடுகுடுன்னு ஓடிட்டுருக்காங்க. அங்கே ஜங்கு கப்பா அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. சரி அங்கே ஜிமின் பக்கத்தில் இருக்குது, அப்படியே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவனுக்கு அப்படியே சரியாகவே தூக்கமே வரமாட்டேன்டுது. அங்கிட்டும் இங்கிட்டும் புரண்டுட்டுருக்கான். ஐயோ
இப்படி வீடு விட்டு வீடு வந்தாலே எனக்கு சும்மாவே தூக்கம் வராதா? இப்போ தான் அந்த ரூமில் படுத்து தூக்கம் வரதுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி இந்த ரூமில் வந்து போட்டாங்களா? எனக்கு தூக்கமே வரலாம். அவங்க அப்படியே உருண்டுட்டுருக்கா. ஸோ இப்போ அப்படியே ஒரு விடிய காலையில் ஆயிடுது. இதுக்கு மேலே விட்டா நான் காலையில் ஸ்கூலுக்கே போக முடியாது போலயே. நான் போய் ரூம்லேயே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி டேங் தான் இப்போது வேகமாக போய் ரூமில் போய் படுத்து தூங்குறான். பெட்டில் ஜங்குக் பக்கத்தில். அங்கே ஜங்குக் தான் இன்னும் போதை அடித்தவன் தான். அவன் எந்திரிக்கவே இல்லை. ஸோ 2 பேர்த்தையும் யாரும் எழுப்பவும் வேற இல்லை. ரொம்ப லேட்டாக தான் ஜங்குக் அப்படியே எந்திரிக்கிறான். ஆனால் டேங் நைட்டு ஃபுல்லாக தூங்கானால அது நல்லா பொழுது போட்டு தூங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான் கண்ணை முழிச்சு. அடடடா, என்ன அழகாக இருக்கா. தூங்குறப்ப கூட சும்மா அம்சமாக இருக்கா. என்ன ஸ்கின் சும்மா பல 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 பலன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க அவனோட ட்ரெஸ்ஸு வேறு கொஞ்சம் விலகி வேறு இருக்கும். ஸோ அதையே அவன் பார்த்துட்ருக்கான். அவனோட கை அப்படியே அவனோட ஹிப்பில் டச் ஆகுது. ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக சினுங்குறான். இருந்தாலும் ஜங்குக் அப்படியே கையை எடுக்கவே இல்லை. ஜங்குக் இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லிப்ஸ் கிட்ட தான் போகிறான். ஸோ அவங்க போய் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க அப்படியே எழுந்திரிக்கிறான். நீங்கள் ஜங்குக் போதும், திரும்பவும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அதில் என்ன இருக்கா? அதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் நேற்று ஏன் அப்படியே பிஹேவ் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சா? ஏன் என்ன ஆச்சா? டே ஜங்குக், டேங் எந்திரிங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்க டேங் தான் அத்தை கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டேங் அப்படியே கிளம்பிடுறான். என்ன டேங், ஜங்குக் எங்க? அவர் இப்போ தான் எழுந்திரிச்சாரு, வரேன்னு சொன்னார். ஓ அப்படியா, சரி சரி. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே வேகமாக வந்து தலையில் கை வச்சுட்டு போய் உட்காடுறான். அவங்க அம்மாவுக்கு ஆப்போசிட்டில் அவங்க அம்மா அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வாடா. இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க போக ஜங்குக்கு அம்மா டேட்டேம் உட்கார்றா. என்னாச்சா? அங்கே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். சரிம்மா, அப்போ நீயாச்சும் போய் எடுத்துகிட்டு வா. என்ன தலைவலிக்குதா? ஆமாம் தலைவலிக்குதா. ரொம்ப நேற்று குடிச்சியோ? ஆமாம் குடித்தேன். நேற்று என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஏன் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? அவனா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடிக்க வர மாதிரி போக ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். மா எனக்கு இப்போ காஃபி வேணும், ஒன்று நீ போட, இல்லைன்னா அவனை வச்சு போட்டு எடுத்துகிட்டு வர சொல்ல. ஐயோ உங்களெல்லாம் என்ன பண்ணனே தெரில, உன்னெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டே டேங் நீ போய் காஃபி போடுறான் அப்படின்னு சொல்ல. ஸோ டேங் அப்படியே போகிறான். ஏண்டா நேற்று புருஷனாக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனி தாயே, ஒரு நிமிஷம், அதை நீ சொல்லத, அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ போய் எனக்கு சேர்த்து காஃபி போட்டு வா தாயே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி விட்டு. ஏண்டா அண்ணா ஏதோ வந்தான்னு சொல்லிட்டு இருந்தேன், சரக்கச்சனால அப்படியே பாயிடுது ஸ்டாப் பண்ணிட்டியா? இருந்தாலும் உனக்கு நக்கல் தாயா, போய் வேகமாக போயிட்டு என்கிட்ட அப்படியே போய் பாஞ்சு ஏதாச்சும் பண்ணால் பரவாயில்லன்னு சொல்ல. போதையில் போய் நல்லா பனைமரம் மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன், அவன் மேலே போய் விழுகிற பாவம் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெட்டில் பிடிச்சி தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு பார்க்குறான். அப்போ எதுவுமே எது நடக்கலையா அண்ணா? எதுவுமே நடக்கலை, காப்பாற்றி கூட்டு வச்சுருக்கோம் நாயே. உன்கிட்ட இருந்து இவனை காப்பாற்றிட்டதே பெரிய அதிசயமாவில் இருக்குது, ஏயா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிம்மினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். இருந்தாலும் ஜங்குக்கு இதை கேட்குறப்ப சிரிப்பு தான் வந்துட்டுருக்குது. ஆனால் மிஸ் பண்ணிட்டேன், தட்டி விட மாட்டேன். டேய் சும்மா இருறா, இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும், அதுவரை ஏன்டா பொறுத்துக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி ஜிமின் அங்கே பாவமாக போட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக்கு அது எதுவுமே காதில் வாங்க மாட்டேன்றான். ஸோ இப்படியே டேசஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்குது. அவங்களுமே அவனோட பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்தையுமே அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஸோ அடுத்து ஜங்குக்கு கையிலே பிடிக்க முடியாது. அங்கே வீட்லேயும் அவ்வளோதான் சொல்லி வச்சிட்டா, யாராச்சும் தத்திங்கன்னா அவனே உங்களை கொலை பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஒன் டே தான் டேங்கு ஜங்குக்கும் ஒரு பாத்டப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க டேங்கு ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே டேங்கே பார்த்துட்டே இருக்கான். அங்கே டேங் ரொம்பவே பப்பி ஐஸோட ரொம்ப க்யூட்டாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். ஏன்னா எதுக்கு இப்படி பார்க்குறா? இல்லை 2 பேருமே இப்போ குளிக்கிறோமே அதுதான் பார்த்தேன். இனிமேல் நம்ம 2 பேரும் இப்படி தான் பண்ண போகிறோம். எல்லா இடத்துக்கும் ஒன்றாவே போகணும். எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகணுமா?
எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அப்படியே டேங்கோட மெம்பரில் அவனுடைய காலை அப்படியே வைக்கிறோம். என்ன பண்ணுறீங்க? அங்கேயும் கால் வைக்கிறீங்க? உனக்கு எங்கே கால் வைக்க தோணுதோ நீயும் வையே. ஆ அதானா உங்களுக்கு வலிக்குமே. எனக்கு ஏன் வலிக்க போகுது? எனங்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். ஆ ஜாலியாக இருக்குமா? உனக்கு நான் நேற்று நைட்டு ஒரு வீடியோ கட்டினேனே, அது மாதிரி பண்ணலாமா? அதை இங்கே வா. அது பெட்லலாம் நடந்துச்சா? அங்கே நடந்தா என்னடா மேட்ரஸ் மேட்டர். சும்மா பாட்டப்லேயே பண்ணலாமே, தப்பு இல்லையே. சரி, ஆனாலும் இதை வலிக்குமா என்ன? அந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ அவங்க கத்துனாங்களே, நீயும் கத்த, அதுதான் நல்லாயிருக்கும். வலிக்கும், அப்போ வேண்டாம். வலிக்குதோ வலிக்கலையோ எனக்கு வேணும் வா அப்படின்னு சொல்லி டேங்கோடைய கையை அப்படியே பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். ஜங்குக், இப்போலாம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அப்படியே வல்கராக பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சமாச்சும் பொறுமையாக பண்ணுங்க. முன்னாடிலாம் நீங்கள் அப்படிலாம் இல்லை. ஏன் நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. அது பண்ணி அனுபவிக்கிறப்ப தான் அதோட ரசனையே உனக்கு தெரியும். ஆனால் தான் எனக்கு என்ன போனாலும் புரிய மாட்டேங்குதே. புரியாத ஒரு ஜீவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க தானே செய்வான். புரியறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்கமே அப்படியே எதுவுமே சொல்லாமல் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது எண்டிங் எப்படி கொடுக்குன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு கோணல் மேலாம் கொடுத்து விட்டுருக்கேன். பட் இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுவோம். சரி ஓகே, டாட்டா, பாய் பாய்.